எங்க பொண்ணு வந்து லவ் மேரேஜ் தான். ஓ சூப்பர். பொண்ணு லவ் பண்றாங்க, மாப்பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாரு, உங்க பொண்ணு இது மாதிரி நான் லவ் பண்றேன், எங்களுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்னடா நம்ம பொண்ணு லவ் பண்ணிருக்கு, ஆனா நம்மகிட்ட சொல்லாம இருந்திருக்கு, மாப்பிள்ள வந்து சொல்றாப்ல அப்படின்னு கோவம் வந்திருக்கணும்ல. பொண்ணுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேனா மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து சொல்லாம இருந்துட்டா. ஆனா இவர் வந்து பேச்சிலேயே மயக்கிட்டு அக்செப்ட் பண்ண வச்சுட்டாரு. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. என்ன சொன்னாரு, எப்படி வந்து பேசினாரு உங்க பொண்ணு? பேசதே ஒரு பொலைட்டா, எப்படிப்பட்ட ஆளையும் பேச்சிலே மயக்கிட்டு வரவர். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவருக்கு உண்டு. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். என்ன பாஸ் இவ்வளவு பாராட்டுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. பொதுவா மனைவி வந்து கணவரை பாராட்டினா புரிஞ்சுக்க முடியுது, மாமியார் வந்து இவ்வளவு பாராட்டுறாங்க மருமகனை. எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணீங்க? சொல்லிரவா சொல்லுங்க. லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு தெரியும் ஐம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டா நான் இருக்கேன் அப்படின்றது மட்டும் தெரியும். ஓவர் த ஃபோன் பேசும்போது சடனா நான் சொன்னேன், மாமி நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்றத சடனா சொன்னேன். அது எப்படி பேசினா அப்படியே பேசுங்களா? இப்ப நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் மாமியார் கன்வின்ஸ் பண்ணதுக்கு ஒரு டிப்ஸ் தேவைப்படும். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆண்டி சுதா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாதா? ஒன்னும் சொல்லலையே, என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. ஆண்டி நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இப்படி சொன்ன உடனே அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. எந்த நரி? நொந்த நரி. உடனே கட் பண்ணிட்டாங்க போன். பின்ன அடுத்து எப்ப முகூர்த்தம் வைக்கலாம் கேட்பாங்களா என்ன? எங்க அப்பா அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒரு நாள் உட்காந்து பேசலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா நீங்க அக்ரி பண்ணிக்கோங்க, இல்லனா வந்து நீங்க இல்லன்றத நீங்க தைரியமா சொல்லிடுங்க அப்படின்றத சொன்னேன். இல்ல என்னன்னா இந்த எந்த ப்ராசஸ்லயும் அவங்க பொண்ணு இன்வால்வே ஆகல. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருந்தது. உங்க மருமகனுக்கு மார்க் போடணும் எவ்வளவு போடுவீங்க? 100 out of 100 தான் இருக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஃபர்ஸ்ட் என் மாப்பிள்ளை பார்த்ததே கிடையாது நானு. கல்யாணம் அவரை அந்த செகண்ட் தான் பார்த்தேன். அதாவது யாரு மாப்பிள்ளைன்னே தெரியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்போ வந்து கார்ல இருந்து இறங்கும்போது ஐயோ என்ன இவங்க முடியெல்லாம் வச்சிருக்காங்க, ரவுடியா போய் லவ் மேரேஜ், ரவுடியா எங்க போய் மாட்டிச்சோ பாப்பா அப்படின்ட்டு ஒரு பயம். மனசுடைஞ்சு போயிட்டார். இருக்காதா பின்னே? அவர் தோற்றத்தை பார்த்து பயம். பயம் அப்படியே ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துருச்சு. இல்ல கல்யாணம் அன்னைக்கு வரைக்கும் உங்க மாப்பிள்ளைய பார்க்கலையா? பார்க்கல. ஏன்? ஏன்னா அவங்க லவ் பண்றதே எனக்கு தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த முடி ஃபர்ஸ்ட் தாடியில நிறைய விட்டுருந்தேன். முடியெல்லாம் பார்க்கணும், இவங்க எல்லாருமே அழுகுறாங்க, அவங்க ஃபேமிலியில் மொத்த பேரும் அழுகுறாங்க. ஏதோ ரவுடி பையன்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு, இது வாழ்க்கை அவ்வளோதான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. ஓகே, வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க மருமகனா. வந்த பின்னால அதே அபிப்பிராயத்தோட பார்த்தாங்களா, எப்படி பார்த்தாங்க? அப்படியே தான் சார் பயந்து தான் பார்த்தாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படி பார்த்தாங்க? நான் உள்ள போகும்போதே அவங்க வந்து வெளியே வந்துடுது. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்புறம் நானா போய் பேசினேன், நான் அப்படிலாம் இல்லை, நான் சாப்பிட்டான பையன்தான், என் கூட பேசுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசினேன். அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லாரையும் போய் பேசி நானாக தான் பழகினேன். அவங்க யாரும் என்கிட்ட வந்து பழகலை. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? மருமகனா வந்துட்டாரு, வந்தோடனே அந்த அபிப்பிராயம் எப்படி மாறுச்சு? அவங்க பேசி பழகி நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கிறது. இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறது, எனக்கு புள்ளன்னா இப்படிதான் இருக்கணும் அடுத்த ஜென்மத்துல அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாரா? ஆமா. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஸ்டார்டிங்லன்னு சொன்னா அவருக்கு அடிக்கடி வாயில புண்ணு வரும். ஓகே. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவர் நிறைய பட்டினி கிடப்பாரு. ஓகே. சாப்பாட்டுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. ஏன்? காலம்பரை 8 மணி 9 மணிக்கெல்லாம் நான் டிஃபன் எடுக்கணும்னு சொல்வேன். அவர் தோ வரேன் மாமின்னு சொல்லிட்டே இருப்பாரு. 11 மணி ஆயிடுச்சு, நீங்க ஏன் டிஃபன் எடுக்கிறீங்க, சாப்பாடே சாப்பிட்டுருங்கன்னு சொல்வேன். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. அதே வாக்குவாதமா மாறிட்டு, ஆனா நான் சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடுவேன், அவர் சாப்பிடாம என்கிட்ட சண்டை போட்டுருவாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. நீங்க உங்க மாமியாருக்கு ஒரு மார்க் போடுறோம், 1ல இருந்து 10க்குள்ளனா எவ்வளவு போடுவீங்க? 6. நீங்க உங்க மருமகனுக்கு மார்க் போடுங்க. அதே 6 தான் நான் போட முடியும். ஏன்னா எனக்கு அவருக்கு 10 போடணும்னு இஷ்டம் தான். எனக்கு 6 போட்டாருல்ல, அப்ப நானும் அதே 6 தான் கொடுப்பேன். என்னடா நட்பு, இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா?